ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். சென்னை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? பெண்கள் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெண்கள் தன்னோட கஷ்டத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் உங்கள் காவல் நிலையத்தில் வந்து வேலை பண்ணும்போது அந்த பெண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு சொரணை இல்லை? அதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு எங்கே வச்சுருக்கீங்க உங்கள் மூஞ்சே? வெக்கமா இல்லை உங்களுக்கு? அருவருப்பா இல்லை? ஒரு பெண் உங்களை நம்பி தானே வேலைக்கு வராங்க. அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெண் மட்டும் இல்லை, வரக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் வந்து ஒரு பயத்தோட வருவாங்க. இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்தாக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்குவாங்கன்னு கேவலமா நினைக்க மாட்டாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. ஏங்க இப்படி தமிழ்நாடு போலீஸ் மான மரியாதையை இப்படி எடுக்கிறீங்க? நீங்க அப்படி பேசுவேன்னு நீங்க எல்லாரும் நம்புறீங்க. கண்டிப்பா அப்படி பேச போறது கிடையாது. ஏன்னா தப்பு யார் மேல இருக்கு, தப்பு எங்க நடந்திருக்கு, ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அவங்க மேலே தப்பு இருக்கா, இல்லை அவங்க குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையே போச்சு, எங்களோட குடும்பத்தோட மானமரியாதையே போச்சு, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எங்கள் கணவனை நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது உடனே அவரை டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் காப்பி கொடுத்தாக்கா அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஆதங்கமான கேள்விகளை எழுப்பணும் அப்படின்றது என்னோட ஆசை. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. உண்மையிலே சார் அவர்களுக்கு அங்க என்ன நடந்தது, அந்த பெண் யார், எதனால இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதுல வேற யாராவது ஒரு கூட்டு சதி இருக்கா, இல்ல அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கா, டிஜிபி ஆபீஸ்ல இவர் எப்படியாவது இவர் காலை இழுக்கணும் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணி இவரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சில விஷயங்களை உண்மையிலே பேசும்போது உங்களுக்கே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அந்த அளவுக்கு இதுல இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேஸ் மேல நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை சார்ந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு முன்னாடி டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு பொண்ணு, அவர் கூட ஒரு லாயர், கையில் கிஃப்ட் பாக்ஸ், ஐஃபோன், காஸ்ட்லியான சாக்லேட் பேப்பர்ஸ், இதோட டிஜிபி ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. யார் மேலே? ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே எனக்கு பாலியல் வன்கொடுமை சீண்டப்பட்டது, என்ன செக்ஷுவல் டார்ச்சர் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவரை நீங்கள் உடனே நீங்கள் கண்டிக்கணும் ஐயா அப்படின்னு கதறி கதறி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட? டிஜிபி சங்கர் ஜுவாலை சந்திச்சு அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட டிஜிபி சங்கர் ஜுவால் உடனே ரிசீவ் பண்ண டிஜிபி சங்கர் அவர்கள் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு இதை ஆய்வு செய்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. சென்னை வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து காவல் இணையாளராக பணி செய்யக்கூடிய ஐபிஎஸ் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, என்னை வந்து இரவு நேரத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நைட் ஷிஃப்டில் போடுறாரு, அது மட்டும் இல்லை என்கிட்ட ரொம்ப சிலுமிஷ வேலைலாம் பண்ணுறாரு, நிறைய ஆபாசமான விஷயங்கள்லாம் செய்கிறாரு, என்னை கற்பழிக்க முயற்சி பண்ணுறாரு, என்கிட்ட தப்பு தப்பாக நடந்துக்கிறாரு, என்கிட்ட மட்டும் இல்லை இன்னும் நிறைய பெண்கள்கிட்ட இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிட்ட டிஜிபி சீமா அகர்வால் கிட்டையும் கதறி கதறி அழுதுருக்கிறாங்க. எனக்கு ஃபாரின் சாக்லேட் வேண்டானாலும் எனக்கு ஊட்டுறாரு, எனக்கு ஐஃபோன் வேண்டான்னு சொன்னால் கூட என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு புரியல, ஐஃபோன் கைக்கு வந்த பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, அந்த ஐஃபோன் எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு வந்ததுன்னு டிஜிபி கிட்ட சொன்னீங்களா, இல்லை அந்த ஃபாரின் சாக்லேட் எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுத்தாருன்னு டிஜிபி கிட்ட சொன்னீங்களா? இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இந்த கேஸை ரிசீவ் பண்ணிக்கின டிஜிபி சங்கர் அவர்கள் நைட்டோட நைட்டா ஐபிஎஸ் ஆஃபீஸர் நினைச்சு பாருங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த நிலைமை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது உண்மையா பொய்யா
இல்லை அது உண்மை விசாரிக்கப்பட்டதா, இல்லை அந்த பெண் கொடுத்த ஆதாரத்தை மட்டும் வச்சு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகக்கூடாது, இது காவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு உடனே இது ஆக்ஷன் எடுத்தாங்களான்றது தெரியல. நைட்டோட நைட்டா ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்டட் லெட்டர் வந்து அவங்க வீட்டுக்கு சேருது. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி எழுப்பி இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை கொடுத்து அந்த லெட்டரை பார்த்த அடுத்த செகண்ட் அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்க பையனோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்க மனைவியோட மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் எல்லாரும் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு உண்மை. இதில் உண்மை இருக்கா பொய் இருக்குன்றது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உண்மையிலே அங்கே என்ன நடந்திருக்கிறதுன்றத நான் உங்களுக்கு பின் டு பின் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது. அவங்க மனைவி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க முகத்தை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க, அவங்க மனசாகட்டும் முகமாகட்டும் எந்த இடத்துல ஒரு தவறான கோணம் கிடையாது, தவறான ரிப்போர்ட் கிடையாது. உள்ளது உள்ளபடியே உண்மையே அவங்க வந்து உடைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு 1991 குரூப் தேர்வில் பயிற்சி பெற்று சென்னையில் டிஎஸ்பியா பதவி ஏற்கிறாரு. ஸோ டிஎஸ்பியா பதவி ஏற்ற பிறகு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பகுதியில் வந்து அவர் பணியாற்றி இருக்கிறாரு. இந்த 2024 தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பதவியேற்றாரு. அது கிடைச்ச அந்த ஒரு வருஷத்திலேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கெட்ட பேர் இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன குற்றச்சாட்டு இருக்கு, இதில் என்ன பின்னணி இருக்கு, எதுக்காக இந்த பெண் வந்து தவறான ஒரு பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க ஃபேமிலியே உட்காந்து நிறைய விஷயங்களை ஆய்வு செய்தாங்க. அதை சார்ந்த சில விஷயங்களையும் நாமளும் ஆய்வு செய்யலாம். இன்னைக்கு பொதுமக்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் ஒரு டிவி சேனலில் வந்தாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப் சேனலில் வந்தாலும் சரி, உடனே நாம் பார்க்கக்கூடிய நம்மளோட கண்ணோட்டம் என்னன்னா, இவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரி வந்து தப்பு செய்துட்டாரா, அப்போ இங்கே இருக்கிற போலீஸு காவல் அதிகாரிகள்லாம் இப்படி தான் செய்கிறாங்களா, அப்போ எல்லா இன்ஸ்பெக்டர் இப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸுங்களை பார்க்குறோம். ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆனால் கூட அவங்க லீவ் எடுக்க முடியாது, தீபாவளி நல்ல நாளுக்கும் அவங்க லீவ் எடுக்க முடியாது, பிறந்த நாளுக்கும் அவங்க லீவ் எடுக்க முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய லீவு வெறும் மெட்டர்னிட்டிக்கு மட்டும்தான் பெண்களுக்கே லீவு கிடைக்கும். சரிங்களா? அதுவும் 6 months முன்னாடி 6 months பிறகு இந்த கேப்பில் தான் அவங்களுக்கு லீவு கிடைக்கும். இதை தவிர்த்துட்டு 365 நாளும் தமிழ்நாட்டுக்காகவாகட்டும் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் கண்டினியூவாக வேலை செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள், பெண் காவல் அதிகாரிகளும் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறதை அதை வச்சு அதை பேஸ் பண்ணி பேக் டு பேக் பின்னாடி நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களை இந்த மாதிரி ட்ராப் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேறலைன்னா இந்த மாதிரி ஒரு தவறான குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்படுது. இதுவும் அவங்களோட உயர்ந்த அதிகாரிகள் வந்து நம்பிடுறாங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நம்பிடுறாங்க, சோஷியல் மீடியா நியூஸ் சேனலும் நம்பி தவறான ஒரு நியூஸை வந்து பரப்பிடுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்கெல்லாம் எதனா அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, அங்கெல்லாம் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா, இல்லை இவர் சென்னையில் டியூட்டி இன்சார்ஜாக எடுத்த பிறகு வேற யாராவது பெண்கள் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்றத கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு இந்த பெண் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க குடும்பத்திலையும் வர வச்சு உட்கார வச்சு அவங்கள ஒட்டுமொத்த ஃபேமிலி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்ட்ராகேஷன் பண்ணி எங்கே தவறு நடந்திருக்கு எங்கே தப்பு நடந்திருக்குன்னு ஆய்வு செய்த பிறகு தான் இந்த முடிவு எடுத்திருக்கணும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு நேர்மையான ஆஃபீஸரை எந்த வழக்கில் ஆன் வாட் பேஸில் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் டர்மினேட் பண்ணாங்கன்றதே தெரியல. இவ்வளோ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவி அவ்வளோ ஈஸியாக அவருக்கு கிடைச்சிருக்குமா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ வேர்வை சிந்திருப்பார், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பார், எத்தனை பேர்கிட்ட அவர் அடியாளாக வேலை செய்திருப்பார், இந்தியன் போலீஸ் சர்வீஸில் என்ன மாதிரி எக்ஸசைஸ் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பாரு இந்த ஐபிஎஸ் பதவி கிடைக்கிறதுக்கு. நம்ம இந்திய பிரஜை நாட்டில் யார் மேலே வேணாலும் அலிகேஷன் வைக்க, உண்மையா பொய்யான்னு ஆய்வு செய்ய வேண்டியது கோர்ட்டு கையில் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே இந்த அளவுக்கு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா நிறைய பேர் நினைக்கலாம், இவ்வளோலாம் வசதி இருக்கு, இவ்வளோலாம் ஒரு சிஸ்டத்தையே உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோல் கீழே கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினச்சி பாருங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டெரரிசம், விஐபி செக்யூரிட்டி பாதுகாப்பு,
இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ட்ரோல் வந்து அவர் கையில் இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரோட ரேங்க்கு பொறுத்து மாவட்ட ரீதியாகட்டும் இல்லை இருக்கக்கூடிய சிட்டியை பொறுத்தாகட்டும் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனை அவர் போய் ஆய்வு செய்ய முடியும்னு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏஎஸ்பி அவரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு அவர் கண்ட்ரோலில் எத்தனை ஜுடிஷிக்ஷன் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்றது பொதுமக்களுக்கு பார்வையில் பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மேலே இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு பெண் அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணோட பேக்ரவுண்டை யார் வெரிஃபை பண்ணீங்க? சென்னை போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண் யார், என்ன, அவங்களோட பர்சனல் பயோடேட்டா என்னன்னு அவங்கள பற்றியும் சில விஷயங்களை கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தன்னோட கணவருக்கு இந்த அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கே, இவருக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களோட மனைவி வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு இருக்கக்கூடிய அனைத்து சம்பவத்தையும் பானையை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு மனைவியும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல கணவனுக்கு உறுதுணையா பக்கபலமா நிக்கிறதோ யாருமே இவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம், எந்த ஒரு பெண்ணும் தன்னோட பெட்டை ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டா. ஆனா இதை கண்காணிச்சு இந்த மனைவி 1000 தடவை வார்னிங் பண்ணியும் 2 பேருக்கும் அவங்க எந்த விஷயத்தையும் கேட்கவே இல்லை. கடந்து வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணும் இவங்க 2 பேருமே கடந்த 1 வருஷமா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தருணத்துல எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேஸ் இவங்க பதிவு செய்தாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. உங்க மனைவி கொடுக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட கணவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, தொடர்ச்சியாக அவங்க ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக காமனாக பேசுறதும் கண்டினியூவாக தொடர்ச்சியாக பேசுறதும் ஒரு டிஃப்ரென்சேஷன் ஒரு மனைவியால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இதை பார்த்துட்டு இருந்த அவங்க மனைவி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோனை பிடுங்கி பேசுகிறாங்க. யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பெண். ஸோ அந்த பெண்ணுக்கிட்ட இவங்க நிறைய முறை வந்து அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க, தன்னோட கணவருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணதும் இல்லாமல் அந்த பெண் காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, காலேஜ் படித்து இப்போ கல்யாண வயசில் பசங்க இருக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி இந்த பிரச்சனையில் உள்ளே வராதிங்க, எங்கள் லைஃப்பை கெடுக்காதீங்க அப்படின்னு நிறையா வாட்டி கெஞ்சி பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு கேட்கல. அது மட்டும் இல்லை, ஐபிஎஸ் ஆஃபீஸரும் வார்ன் பண்ணியிருக்கிறாங்க தன்னோட மனைவி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன சண்டை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொண்டாட்டிக்கிட்டே திட்டு வாங்குறாரு, இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு ராங்காக யாரும் இட போடாதீங்க. எப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு திருந்தி வாழ்கிறானோ அதே மாதிரி தான் தன்னோட நாட்டையும் காப்பாற்ற முடியும். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு மனிதன். ஸோ இந்த சம்பவம் அரங்கேற்றப்படுது, நிறையா வாட்டி வார்னிங் கொடுக்கப்படுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல, இவரும் கேட்குற மாதிரி தெரியல. இவங்களும் தன்னோட குடும்பம் மான மரியாதை வெளியே கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே வந்து அவங்க காமனாக விட்டுருக்கிறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட இந்த பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட தனியாக நிறையா அறைகள் அப்படின்னா நிறையா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் ரூம்ஸ் இதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. எப்படி போனீங்க? பிடிச்சி இழுத்துட்டு போனாரா, இல்லை வலுக்கட்டாயமாக உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரூமுக்கு போய் ஆகணும் அப்படின்னு உங்களை ப்ரொப்போஸ் பண்ணி இழுத்துட்டு போனாரா, இல்லை இழுத்துட்டு போய் உங்களை பாலியல் வன்கொடுமையை செய்தாரா அப்படின்றத ஏன் விளக்க மாட்டேன்றீங்க? போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தை கிடையாது, 100% உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்கும். ஸோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டாக்கா நம்மளுக்கு எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நட்பாசல். ஏன்னா எல்லாருமே ஒரு ஆதாயத்தில் தான், யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உறவு, அவங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது ஏதாவது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் த சேம் டைம் காவல் உடையை அணைந்துக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பிரைவேட் பிளேஸில் தவறான முறையில் போய் நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல இது ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கப்படலாம். தன்னோட காவல் அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் அன்யூனிஃபார்மில், ஏன்னா ஒரு காமன் மேன் போய் ஒரு வால் பக்கத்தில் நின்று யூரின் போகிறதுக்கும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் அந்த இடத்துல யூரின் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம இங்கே தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ இவரோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எங்கேயும் ஒரு இடத்துல போய் தப்பாவோ நடந்துக்கல.
இதுதான் அவங்க மனைவி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, என்னோட கணவர் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு தன்னோட கம்யூனிட்டியும் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஐபிஎஸ் மனைவி. தன்னோட கணவன் ஒரு தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஓப்பன் டாக்காக சொல்லக்கூடிய இவங்க எந்த வகையில் இன்னொரு பெண்ணோட மானபங்கத்துக்கு ஆளாயிருப்பாருன்னு நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒன்று. மகேஷ், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் என்ன ஒரு அந்யோன்யம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கறது, ஸ்பெஷல் டிக்கெட் தரிசனத்துக்கு வாங்கி கொடுக்கறது, பெரிய பெரிய ஐபிஎல் டிக்கெட்டு ஐபிஎல் மேட்சுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அவங்க பெல்ட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்னோட பவரை பயன்படுத்தி அவங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறாரு. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ் ஒரு பெண், இவரை எப்படியாவது நம்ம கவர் பண்ணலாம், இவர் கீழே நம்ம எப்படியாவது வேலை செய்யலாம் அப்படின்னு அவரோட டிபார்ட்மெண்ட்லேயே கூட இருந்து அவங்கள கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண். டிஜிபி ஆஃபீஸில் சாக்லேட் பேப்பர்லேருந்து, கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து, ஐஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, அவர் என்னை செக்ஸ் டார்ச் பண்ணுறாரு, நைட்டில் என்ன தூங்க விடாமல் எனக்கு டே நைட்டு டியூட்டி போட்டு வேணுனே என்னை நைட் ஷிஃப்ட்டில் போட்டு என்னை சித்திரவதை பண்ணுறாரு, என்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏன் அவர் வாங்கி கொடுத்த ஜிம்கி ஏன் எடுத்துகிட்டு போகல, அவர் வாங்கி கொடுத்த நெக்லஸை ஏன் எடுத்துகிட்டு போகல, அவர் வாங்கி கொடுத்த செயினை ஏன் எடுத்துகிட்டு போகல, அவர் வாங்கி கொடுத்த பட்டு புடவை, சுடிதார், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஏன் எடுத்துகிட்டு போகல, இல்லை அவர் வாங்கி கொடுத்த மோதிரத்தை ஏன் எடுத்துகிட்டு போகல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாத நீ வெறும் கிஃப்ட் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் காமிச்சு இந்த மாதிரியெல்லாம் என்னை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறாரு, காஸ்ட்லி பிராண்ட் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு அந்த சாக்லேட் என் வாயில் வச்சு குச்சி வச்சு குத்துறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஏன் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் ஏன் ஓப்பனாக சொல்ல? இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அந்த லேடி பண்ண ஒரு ஐட்டம். அந்த லேடி பண்ண ஐட்டம் உங்களுக்கு நான் ஓப்பனாக இங்கே காமிக்கிறேன், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஒரு 5000 10,000 என் வாழ்க்கையில் யாரும் இல்லை, என் குடும்பத்தில் யாரும் இல்லை, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு 5000 10,000 வாங்கியிருக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவரோட நண்பர் அவர் மூலிமா, அவர் பேர் செந்தில்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷோர், செந்தில் மூலிமா இந்த உதவியெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கடந்த வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி நைட்டு டி நகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல் 3 ஸ்டார் கம்ஃபர்ட் ஹோட்டல் அப்படின்னு, அந்த ஹோட்டலில் இவங்க 2 பேருமே யாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ் அவர்கள் இந்த பெண்ணும் ஒரே அறையில் தங்கியிருக்கிறாங்க. அந்த அறையில் தங்கின சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இதுதான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்கலாம். இதை பிளர் பண்ணி தான் காமிக்கணும், ஓப்பனாக காமிக்க முடியாது. ஸோ பின்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க, முன்னாடி இவங்க துப்பட்டாவை சரி செய்துக்கிட்டு வெளியே போகிறாங்க, பின்னாடி ஒரு அசிஸ்டண்ட் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரூமில் அந்யூன்யமாக இருந்த இந்த கம்ப்ளைண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண இந்த பெண் ஏன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்கணும் அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸில் சங்கர் சார்கிட்ட இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஏன் சரண்டர் பண்ணலன்றது என்னோட கேள்வி. அவங்களோட முகத்தை நாங்கள் கண்டிப்பாக காமிக்கக்கூடாது, அவங்க ஒரு பெண், ஒரு காவல் அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அசிங்கப்படுத்த விரும்பலை, அவங்கள கொச்சப்படுத்த விரும்பலை, நாங்கள் அவங்கள அவமானப்படுத்த விரும்பலை அப்படின்னு யார் தன்னோட மனைவியும் அவங்களோட வழக்கறிஞர் லாயரும் சொல்கிறாங்க. பட்டு தன்னோட கணவன் கூட உல்லாசமாக இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணோட மானமரியாதை போகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கக்கூடிய அவங்க மனைவி எந்த வகையில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு பொதுமக்கள் ஆகிய நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று. ஐபிஎஸ் ஆஃபீஸ் மனைவியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க மனைவியோட அப்பாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்படி தலைமுறையாக போலீஸ் ஆஃபீஸராக வந்த இந்த குடும்பத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நடக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. யூனிஃபார்ம் இல்லாமல் ஒருத்தருக்கு இன்னொரு உறவு இருக்குது, இன்னொருத்தர் கூட குடும்பம் நடத்துகிறாங்கன்னா இன்னைக்கு சட்டமே சொல்லியிருக்கு, விருப்பப்பட்டவங்க கூட வாழலாம், விருப்பப்பட்டவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு. அது ஏழைப்பட்டவங்களுக்கு மட்டும் பொருந்தாது, இல்லை விஐபிங்களுக்கு மட்டும் பொருந்தாது, இல்லை பணக்காரங்களுக்கு மட்டும் பொருந்தாது, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், அவங்க
குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, அதுக்கு உள்ள நம்ம டீப்பாக போகணும்னு விரும்பலை. ஏன்னா அவங்களோட குடும்பம் மான மரியாதையும் ரொம்ப முக்கியம். அதை கருத்தில் கொண்டு அதை நான் பைப்ரிகேட் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு ஒரு என் கணவர் ஒரு பெண் கூட இப்படி இருந்தாரு அப்படின்னு அந்த கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, என்னோட கணவர் அந்த பெண்ணு கூட இல்லீகல் உறவா ஒரு வருஷமா வாழ்ந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். என் கணவர் அந்த பெண்ணுக்கிட்ட ஆபாசமா நடந்துக்கினாரு, செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாருன்னு தயவு செய்து எங்களோட குடும்பத்தோட மான மரியாதையை எடுக்காதீங்க. இந்த தருணத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. அப்போ அந்த தருணத்தில் அவரோட வேதனை எப்படி இருக்கும், அவர் மனவேதனை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. தன் மனைவி கிட்ட முகத்தை காமிக்காம, தன் பிள்ளைகிட்ட முகத்தை காமிக்காம, கூட வேலை செய்த பெரிய பெரிய ஆபீசருங்கிட்ட முகத்தை காமிக்காம, செல்போன் அட்டன் பண்ணி பேசாம அவர் எவ்வளவு மன உடைச்சல் ஆளா இருப்பாருன்னு நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது ஒன்று. அந்த அம்மா பேசும்போது அவங்க முகத்தை ஜூம் பண்ணி பாருங்க. உண்மைத்தன்மை அப்பட்டமா தெரியும். தன்னோட கணவனை காப்பாத்துன்ற நோக்கம் கிடையாது. அவர் செய்திருக்கிற தப்பு, அதை அவங்க ஃபேமிலி விசாரிக்கலாம், ஃபேமிலி லாயர் விசாரிக்கலாம், அது கோர்ட்டு மூலியமா, அது அவங்க ஃபேமிலி மேட்டர், அதில் நம்ம உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. பட் தன்னோட கணவன் தப்பு செய்திருக்கிறாருன்னு தெரிஞ்சும் தன்னோட காவல்துறை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்தக்கூடாது. அவர் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணல, அவர் இந்த மாதிரி இல்லீகல் உறவுல இருந்தாருன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை எப்படி நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம்? எந்த ஒரு குற்றமும் நீங்க நிரூபிக்காம, அது சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு எந்த ஒரு விஷயமும் போகாம, இன்னும் அந்த கேஸை சார்ந்து எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரியாம, அவருக்கு எப்படி நைட்டு 12:15க்கு எங்க கையாலேயே அந்த சஸ்பெண்ட் லெட்டரை எங்க கையாலேயே வாங்க வச்ச ஒரு தருணத்தை நாங்க இன்னும் மறக்க முடியல அப்படின்னு அவங்க மனைவி வேதனையோட தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பிரஸ் மீட்ல. ஸோ இவங்களை ப்ரூட்டலா ரேப் பண்ணிட்டாங்க, என்ன செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட தனியா கார்ல போகணும்னு என்ன இருக்கு? அவர் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு நீங்க போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்க வீட்டில் உங்களை கை பிடிச்சி இழுத்தாரா? இல்ல உங்க வீட்டில் உங்க பெட்ல படுத்துட்டு இருந்தாரா? அவர் என்ன செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கை பிடிச்சி இழுத்தாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு பெண் நீ விருப்பப்பட்டு அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஹோட்டல் ரூமுக்கெல்லாம் போயிருக்கிற, ஹோட்டல் ரூம்லாம் போய் சுத்தி இருக்கிற, இந்த எவிடன்ஸை நீ இன்னும் டிஜிபி ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்தல. அப்புறம் நீ எப்படி அவர் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்றது பொதுமக்களோட கேள்வியா பார்க்கப்படுது, அவங்களோட குடும்பத்தில் சார்ந்த கேள்வியாகவும் பார்க்கப்படுது. சென்னை மரமேல நகரில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பணம் கேட்டு துன்படுத்தி இருக்கிறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறாங்க. இதை சார்ந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இன்டீரியர் டிசைன் ஒரு லேடி கிட்ட அவங்க வீடை கட்டிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பணத்தை எதனா கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, என்னோட சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணி தரலாம் அப்படின்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி சில உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதையும் பொருள்படுத்தாமல், இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு 25 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுங்க, ஏன்னா நான் உங்கள் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யணும், எனக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் உதவி பண்ணாதான் என்னோட பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும்னு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணம் கொடுக்க மாட்டேன், உறுதியாக தர முடியாது, இவ்வளோ பெரிய தொகையை என்னால் இமீடியட்டாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க டிஜிபி ஆஃபீஸில். இப்போ அனுராதா முகேஷ் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் ஒரு பெண்ணு தான், நானும் காவல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி சம்பவம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தன்னோட இச்சைக்காகவும் தன்னோட சந்தோஷத்துக்காகவும் தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் செய்யக்கூடிய இந்த தவறான ஒரு விஷயம், இது ஒரு முன்னுதாரணமாக வருங்காலத்தில் ஆயிடக்கூடாது அப்படின்ற கருத்தில் கொண்டு தான் இன்னைக்கு இன்னும் இந்த மாதிரி நேர்மையாக உழைக்கக்கூடிய எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொய் புகார் கொடுத்த உடனே இந்த அளவுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அப்போ நாளைக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸ் மேலே இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான நெசசிட்டி இல்லை தேவையான பதவி உயர்வோ இல்லை அவங்களுக்கு இந்த நைட் ஷிஃப்டில் போடுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டியூட்டி இல்லை ஹெவி ப்ரெஷர் கொடுக்கப்பட்டா இந்த மாதிரி தவறான பெண்கள் இந்த மாதிரி என்ன செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் தூக்கி நீங்கள் டர்மினேட் பண்ணிட முடியுமா? அவ்வளோ சர்வசாதாரணமா? அதை எவ்வளோ ஈஸியாக இந்த சோஷியல் மீடியாவட்டும் இத்தனை நாளாக நிறைய பேர் பேசி இதை சார்ந்து அவங்க குடும்பத்தை மான மரியாதையை எடுத்தாச்சு. பட் அந்த 25 வருஷமாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பேரை
காப்பாற்றிட்டு எத்தனை வருஷமாக அவங்க அந்த பேரை காப்பாற்றிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த பதவி வாங்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை சம்பவம். இதை சார்ந்து டிவி சேனலில் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பிரபலமான யூடியூப் சேனல் மாயன் மித்ரன், மதன் கௌரி, இந்த மாதிரி பெரிய பிரபலமான யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி ஒரு காவல் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இவரை பற்றி பேசி வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு பயப்படுறீங்களா? இல்லை இத்தனை இந்த 3 நாள் ஆச்சு இதை சார்ந்து இது வரைக்கும் ஒரு அப்டேட் கூட உங்கள் சேனலில் போடலை, ஏதோ காஞ்சி போன நியூஸஸ் எடுத்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வெளி மாநிலத்திலேயே ஆகட்டும் இல்லை அதர் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய நியூஸ் அப்டேட்டை நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு, எங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி அசிங்கம் நடந்திருக்குன்னு அனுராதா முகேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அழுது தீர்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு, எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு தன்னோட குடும்பத்தோட லாயரோடையும் சேர்ந்து இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஏன் நீங்கள் யாரும் முன்ன வந்து வீடியோ போட்டு ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக நிற்க மாட்டேன்றீங்கன்றது எனக்கு தெரியல. ஏன் இதை பற்றி ஏதாவது பேசினா இல்லை இதை பற்றி ஏதாவது அப்டேட் பண்ணால் உங்களை கைது செய்ய போகிறாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? இதை பற்றி பேசுறதுனால நீங்கள் என்ன கொலை குற்றவாளியாக ஆக போகிறீங்களா? கிடையாது. இருக்கிற உண்மைத்தன்மையை நீங்கள் பேசி அதுக்கு உண்டான தீர்வை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. யார் கொடுக்கணும்? சோஷியல் மீடியாவில் இது ஒளிபரப்பப்பட்டது. சோஷியல் மீடியா மூலிமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை அந்த பெண் உண்மையிலே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கினாருன்னு எவிடன்ஸ் இருந்திருந்தா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்திருந்தா டிஜிபி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கலாம். நீ இங்கே செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்தாருன்னு நீ கம்ப்ளைண்ட் பதிவு செய்துட்டு அவர் கூட ஹோட்டல் ரூமு, லார்ஜா, சினிமா பார்க்கு இந்த மாதிரி அவர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண ரெக்கார்டெல்லாம் இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற லாயர்கிட்ட இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ யார் மேலே இந்த குற்றம் நடந்திருக்கு, யார் மேலே இந்த தப்பு இருக்கு, இதை ஆய்வு செய்ய வேண்டியது கடமை யார் கையில் இருக்கு? ஒரு உயர்ந்த ஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சர்வசாதாரணமாக நைட்டில், அதுவும் நைட்டு 12 மணிக்கு அவரோட டெர்மினேஷன் லெட்டர் அவங்க வீட்டுக்கு போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அவங்க மனைவி கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், என் கணவன் பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை. அவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேருக்குமே தவறான உறவு இருந்தது. இப்படி பேசுங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா என் கணவன் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும், அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். பட் என் கணவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு நபரை நீங்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தாருன்னு நீங்கள் எங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துறீங்க, என் பையனை கேவலப்படுத்துறீங்க, என்ன கேவலப்படுத்துறீங்க, காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான ஆஃபீஸரை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளியே விட்டுருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வியும் ஒன்று தான், இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆஃபீஸர்ஸ், கடக்கான ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பட் என்னோட அன்பான வேண்டுகோள், ஒரு காவல்துறை ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு கூட எடுத்துருங்க, நீங்கள் சாதாரண கான்ஸ்டபிள் இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜிபி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நைட்டு கூட நிம்மதியாக தூங்காமல் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எத்தனையோ காவல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் நேர்மையாக உழைக்கக்கூடிய போலீஸை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சில பேர் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அவங்களோட பதவியை. பட் தவறாக பயன்படுத்திக்கினா யாரோ ஒரு போலீஸு எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு போலீஸுக்கும் கெட்ட பேர் கொடுக்கறது, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஏன் இவ்வளோ சீரியஸாக இந்த சப்ஜெக்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்னா, நேர்மையாக இருக்கிற ஆஃபீஸர்கள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் குற்றவாளின்னு தூக்கி உள்ளே போட்ட ஒரு நல்ல மனுஷனை, அவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு 10 வருஷம் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்ச பிறகு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்ணு மேலே தான் குற்றவாளி, அவள் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான்னு அதுக்கப்புறம் இவ்வளோ உள்ள அமைச்சிட்டு அந்த நபரை வெளியே விட்டீங்க. பட் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆஃபீஸர் தண்டிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆஃபீஸர் நம்ம மிஸ் பண்ணிக்க கூடாது. இது என்ன ஏதுன்னு ஆய்வு செய்து டிஜிபி அலுவலகத்திலேயே இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையிலே தப்பு யார் மேலே நடந்திருக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த தப்பு நடந்திருக்கா, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அந்த பெண் மேலே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க டீமை உட்கார வச்சு அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சம்பவம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, இல்லை அந்த பெண்ணோட பேக்ரவுண்டு என்ன, அந்த பெண்ணுக்கு
திருமணம் ஆயிருக்கா இல்லையா, இல்லை வேறு யாரு கூடயாவது உறவு இருக்கா, இல்லை அவங்க எப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு ஜாயின் ஆனாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருக்கா, இல்லை அவங்களோட பேக்ரவுண்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே எப்படி இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமையை தைரியமா வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யறாங்க. எல்லாருமே சொல்லலாம், எப்படி ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு தைரியமா ஒரு ஆபீசர் மேல அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு. யார் வேணாலும் இன்னைக்கு கொடுத்துட்டு போல. ஏன்னா அந்த அளவுக்கு சட்ட திட்டங்கள், பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா சட்ட திட்டங்கள் வன்மையாக கண்டிக்கப்படும். அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு இன்னைக்கு நம்ம சட்டங்கள் சொல்லப்படுது. இந்த சட்டங்களை தவறா பயன்படுத்தக்கூடிய சில பெண்கள் இந்த மாதிரி தவறா வந்து மிஸ்யூஸ் பண்ணி நேர்மையா இருக்கக்கூடிய ஆபீசர்களை இந்த அளவுக்கு மானபங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. இது நாளைக்கு இது பொய்ன்னு நிரூபிச்சா கூட இன்னைக்கு எத்தனை சோசியல் மீடியாவில் இது இவர் பேர்ல ஒரு களங்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகும்போது அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பொண்ணு, அவர் அந்த பொண்ணுகிட்ட எத்தனை பேர் வந்து தவறா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மாமனார் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாரு, உங்க மாமனார் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் கொடுமை கொடுத்தாரு, அவங்க வீட்டில் நீங்க வசிக்கும் போது கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு எத்தனை பேர் தவறா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த அம்மாவோட அனுராதா மேடம் மேல அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்து சிந்திக்க வேண்டியது நிறைய இடத்துல இது பாயிண்ட் இருக்கு. செக்ஷுவல் டார்ச்சர் ஈஸியா கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். அது உண்மையா பொய்யான்னு ஆய்வு செய்து அவங்கள உண்மையிலே இந்த சட்டத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த இந்த சம்பவத்தை உண்மையிலே ஆய்வு செய்ய வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், ஏடிடிஜிபியாக இருக்கட்டும், ஏஎஸ்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, ஒபே த ஆர்டர். அந்த ஆர்டருக்கு நம்ம தலை வணங்கி தான் ஆகணும். நீங்கள் ஒருத்தனை ஷூட் பண்ணனா ஷூட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஏன்னா நேர்மையான ஆஃபீஸர்ஸை எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கலாம், பொய்யான ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த காவல் சட்டையை, அந்த காவல் உடையை அணைந்துக்கிட்டு எத்தனையோ அநியாயம் செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர் மேலே தான் இந்த அளவுக்கு வன்மையாக தண்டிக்கப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையிலே இதில் நடந்திருக்கிறது தப்பு எங்கே, யார் மேலே தப்பு இருக்கு? முகேஷ் மேலே, ஐபிஎஸ் ஆஃபீஸர் முகேஷ் மேலே தப்பு இருக்கா, இல்லை அனுராதா மேடம் மேலே தப்பு இருக்கா, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணு மேலே தப்பு இருக்கான்றது நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த பொண்ணு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற அந்த பெண்ணு அதே டைமில் 7ஆம் தேதி ஃப்ரைடே நைட்டு இன்னொரு ஹோட்டலில் அவர் கூட தனியாக தங்கி ஒன்றா வெளியே வராங்கன்னா அப்போ இவங்க எப்படி செக்ஷுவல் டார்ச்சர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இங்கே மீண்டும் தீவிர விசாரணை செய்ய வேண்டும் என்னோட அன்பான வேண்டுகோள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும்னு நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் 100 பேர் பார்த்தாலும் சரி, 50 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 20 பேர் பார்த்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட ஆதங்கத்தை தெரியப்படுத்திட்டு தான் இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.